தமிழ்நாட்டிற்கான பாஜக வேட்பாளர்கள் 27 பேரை நேற்று அக்கட்சியின் ஆட்சி மன்ற குழு இறுதி செய்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், இன்று வெளியாக இருக்கிற பாஜக வேட்பாளர் பட்டியலில் அண்ணாமலையின் முடிவு என்னவாக இருக்கும் என எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள் இன்று அறிவிப்பு செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் டெல்லியிலே நேற்று பாஜகவினுடைய ஆட்சி மன்ற குழு கூடி விவாதித்திருந்தது. அந்த விவாதத்தின் பிறகாக 27 வேட்பாளர்களை பாஜகவினுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய நிதின் நபீன், பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்களுடைய ஒப்புதலுடன் இறுதி செய்திருக்கின்றார்கள். எனவே இன்று பிற்பகலில் பாஜகவின் 27 வேட்பாளர்கள் யார் என்பதற்கான பட்டியல் வெளியாகக்கூடும். அதே நேரம் பட்டியலிலே அண்ணாமலையினுடைய பெயர் இடம்பெற்றிருப்பது ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் அவருடைய பெயர் இடம்பெற்றிருந்தாலும், அது கோவை வடக்கு உள்ளிட்ட எந்த சட்டப்பேரவை தொகுதியாக இருந்தாலும், அந்த தொகுதியில் போட்டியிட தனக்கு விருப்பம் இல்லை என்று குறிப்பிட்டு அண்ணாமலை மீண்டும் பாஜகவினுடைய தேசிய தலைமைக்கு கடிதம் எழுத திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஏனென்றால் அண்ணாமலையை பொறுத்தவரை கடந்த ஒரு 20 நாட்களாகவே இந்த கருத்தை வலிமையாக சொல்லி வருகின்றார். தனக்கு இந்த தேர்தலில் போட்டியிட விருப்பம் இல்லை என்று சொல்லி இருக்கின்றார். ஏனென்றால் பாஜக பெற்றிருக்கக்கூடிய 27 தொகுதிகளில் நிறைய சமரசம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு சில மூத்த நிர்வாகிகள் தொகுதி மாறி வருவதற்காக தங்களுக்கு விருப்பமான இடத்தை கொடுக்கின்றது என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமையில் இருக்கக்கூடிய கட்சிகளோடு அவர்கள் சமரசம் செய்து கொண்டு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளை விட்டுவிட்டார்கள். கோவை மாவட்டத்திலே நிறைய வாக்கு வங்கியை நிரூபித்திருந்தோம். அப்படி இருந்தும் கூட ஒரே ஒரு தொகுதியை மட்டுமே வாங்கியிருக்கிறார்கள். கோவையில் மட்டுமாவது சற்று கூடுதலான தொகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். எனவே இந்த வேட்பாளர் பட்டியல் வெளியாகக்கூடிய சூழ்நிலையிலே தற்போது கூட்டணியில் பெற்றிருக்கக்கூடிய தொகுதிகள் தொடர்பாக தனக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லாததன் காரணமாக, வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் சமரசம் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதன் காரணமாக அண்ணாமலை இந்த தேர்தலில் போட்டியிட விருப்பம் இல்லை என்ற முடிவில் உறுதியாக இருப்பதாகவும், இன்று பட்டியலில் அவர் பெயர் இடம்பெற்றிருந்தாலும் கூட உடனடியாக தேசிய தலைமைக்கு கடிதம் மூலமாக இந்த தேர்தலில் போட்டியிட எனக்கு விருப்பம் இல்லை, அதே நேரம் பாஜகவினுடைய வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய அனைத்து தொகுதியிலும் தேர்தல் பரப்புரை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றேன். அது மட்டுமல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்கு பாஜகவினுடைய தேசிய தலைமை உத்தரவிட்டால் அதற்கும் தான் தயாராக இருக்கின்றேன். ஆனால் இந்த முறை எந்த ஒரு தொகுதியிலும் போட்டியிட வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்தை தனக்கு வழங்க வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்து ஒரு கடிதத்தை அண்ணாமலை எழுதுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே வேட்பாளர் பட்டியலில் அண்ணாமலை பெயர் இடம்பெற்றிருந்தாலும் அவர் தன்னுடைய முடிவை தற்போது வரை மாற்றிக்கொள்ளாததன் காரணமாக போட்டியிட முடியாது என்கின்ற தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்றார் என்றும், பட்டியலில் அவருடைய பெயர் வந்தாலும் உடனடியாக தேசிய தலைமைக்கு மற்றும் ஒரு கடிதம் எழுத அவர் தயாராக இருப்பதாகவும் சொல்லப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.